நல்ல சூப்பராக ஜீரக சம்பா அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து கூடவே வந்து கொத்தமல்லி, புதினா, கூடவே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இதெல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கூடவே வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் வரமிளகாத்தூள், இதெல்லாம் தயிர் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். பிரியாணி வந்து நம்ம வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியிருக்க சிக்கனை வந்து இந்த மசாலாலே போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்லே வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியிலே வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பிரியாணி அளவுக்கு தேவையான அளவு தண்ணி 1க்கு 1.5 வந்து தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 லெமன் விட்டு கூடவே வந்து நம்ம 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை இது கூடயே சேர்த்து கூடவே வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுங்க. இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா தான் வந்து சாதம் குலையாமல் வரும். சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி.